ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரைய பத்திரத்தை ரத்து செய்கிறப்போ ஒரு புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின முழு தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த கிரைய பத்திர ரத்தில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தகவல் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது கிரைய பத்திரத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரத்து ஆவணம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம கொண்டு வரணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் 2 பேருமே சம்மதத்தோடு தான் இந்த கிரைய ரத்தை பண்ண முடியும். அதாவது விற்றவரும் வாங்கினவரும் சம்மதிச்சாங்க அப்படின்னா அந்த கிரைய பத்திரத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரத்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம குமார் அப்படிங்கிறவருக்கு இடத்த விற்றுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம பத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேர்லேருந்து அவர் குமார் அப்படிங்கிற ஒரு பேருக்கு மாறி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா குமார் அவர்கிட்ட நம்ம பேசி எனக்கு இந்த கிரயம் பண்ணதில் விருப்பம் இல்லை, எனக்கு அந்த சொத்து எனக்கு வேணும், நான் கொடுத்த பணத்தை நீங்கள் கொடுத்த பணத்தை எனக்கு நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு நீங்கள் இந்த கிரயத்தை ரத்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு அவங்களும் குமார் அப்படிங்கிறவரும் சம்மதிச்சார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2 பேரும் சம்மதிக்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போய் பதிவுத்துறையில் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அவங்க கிரையத்தை ரத்து செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு 50 ரூபா கட்டணமாக வசூலிப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது, என்ன ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இப்போ அந்த பத்திரம் குமார் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இருக்கும் எப்போவுமே. அதில் என்ன இருப்பாங்க அப்படின்னா ஒரு சீல் வைப்பாங்க. அதாவது இதனால் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படின்னு ஒரு சீல் மட்டும்தான் வச்சு தருவாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த பேர் மாற்றமெல்லாம் இருக்காது. இப்போ நான் பேரை மாற்றம் பண்ணணும், அதாவது குமார் அப்படிங்கிற ஒரு பேர்லேருந்து இல்லை என்னோட பேருக்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் திரும்பவும் 7% முத்திரைத்தாலும் 2% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டி அதுக்கப்புறம் அந்த 9% நான் கட்டி அதுக்கப்புறம் என் பேரில் மாற்றுற மாதிரி இந்த நடைமுறையில் இருந்தது. இப்போ இந்த நடைமுறை தான் மாற்றியிருக்காங்க. அதாவது இந்த 50 ரூபா ஃபீஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா இப்போ 1000 ரூபா ஃபீஸாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பத்திரத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற சீல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்கனவே சொத்து விற்பனை செஞ்சவருக்கு, அதாவது நம்ம பேருக்கு மீண்டும் சொத்து போயிடும். இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக பதிவுத்துறை சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம ரத்து செய்யறப்போ 9% கட்டுறதை இப்போ 1000 ரூபா கட்டினா போதுமானது, நம்ம பேருக்கு அந்த பத்திரம் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.